நம்ம மகிழ்வனத்துல அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு எலுமிச்சை செடி இருக்குங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. அதாங்க கொடி எலுமிச்சை அப்படின்னு சொல்ற மால்டா லெமன். அந்த செடி வச்சு நாங்க வச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. ஆனா ஒரு 6 மாசத்துல இருந்தே எங்களுக்கு காய் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்து அதுல வந்து நெறைய நாங்க ஜூஸ் போட்டு குடிச்சோங்க. இந்த செடி வந்து மலைப்பிரதேசம்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்கதாங்க அதிகம் காணப்படுமா. அந்த கொடைக்கானல் சைடு வந்து இது நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இது ஒரு நாட்டு ரகம் அப்படின்னு சொல்றாங்கங்க. இது வந்து இப்ப செடி வந்து நல்லா படர்ந்து இருக்குங்க. இந்த செடியோட அடிக்கிளைகள் வந்து மண்ல பட்டா போதுங்க, உடனே வேர் பிடிச்சிருங்களாங்க. இன்னும் நம்ம செடிய வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் வேர் பிடிக்க ஆரம்பிக்கலைங்க. அதே சமயம் இது வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நல்லதாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன செடியிலேயே காய் வந்து நெறைய பிடிக்கிறதுனால, நம்ம மாடி தோட்டத்துல ரொம்ப ஈஸியாவே இத வளர்க்கலாம்னு சொல்றாங்கங்க. இதோட பழங்களும் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. ஸ்கின் மட்டும் கொஞ்சம் மொத்தமா இருக்குங்க. அதனால பழுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா நாம நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் ஜூஸ் பிழிஞ்சோம் அப்படின்னா, ஒரு பழத்திலேயே 20 எம்எல் டூ 25 எம்எல் வரைக்குமே ஜூஸ் வருதுங்க. ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ஊறுகாய்க்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்களாங்க. அ நல்ல ஒரு இதுதாங்க. விதைகள் மட்டும் இதுல இல்லைங்க. கொத்து கொத்தாவும் காய்க்குதுங்க. நல்லா இந்த இது வந்து கொத்து கொத்தா காய்க்குதுங்க. இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்குங்க. பூக்களுடைய வாசனையும், இந்த ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஸ்மெல் வந்து அங்க அந்த பக்கத்துல செடி பக்கத்துல போகும்போதே ஒரு நல்லா நமக்கு தெரியுதுங்க. நம்ம செடியில வந்து கொஞ்சம் நோய் தாக்குதல் தெரியுதுங்க. அதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம 3G கரைசல் வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டா போதுங்க. அப்படியே இல்லனாலும் அந்த மஞ்சத்தூள வந்து தண்ணீல கரைச்சு தெளிச்சு விட்டாலுமே அது சரியாயிடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.